அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். மாசி மாத சிறப்புகள். ஆமாங்க, மாசி மாதம் பிறந்தாச்சிங்க. மாதங்களுள் மாதவம் நிறைந்த மாதம் மாசி மாதம். ஏன்னா மாசி மாதத்தினுடைய அதிதேவதையாக மாதவ பெருமாள் வர்றதுனால தான் இந்த மாதத்தை விஷ்ணு பகவானின் மாதம் அப்படின்னு பழமையான நூல்களில் சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த மாதம் முழுக்க விஷ்ணு பகவானை துளசியால் நாம் அர்ச்சிப்பதன் மூலமாக எல்லா நன்மைகளும் நமக்கு சேருங்க. கும்ப மாதம் மலையாள நூல்களில் கும்ப மாதம், ஏன்னா கும்பத்தில் சூரியன் இன்னையிலேருந்து உட்காந்துட்டாரு, அதனால் கும்ப மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதே போல் இந்த மாதத்திற்கு மாங்கல்ய மாதம் அப்படின்னு ஒரு பேர் உண்டுங்க. அதாவது மாங்கல்ய சரடெல்லாம் இந்த மாதத்தில் மாற்றிக்கிட்டால் மாங்கல்யம் நிலைத்து நிற்கும், தீர்க்க சுமங்கலி யோகம் உண்டாகும். மாசிக்கயிறு பாசிக்கயிறு, மாசியில் திருமணம் செய்து கொண்டால் அந்த திருமண பந்தம், கணவன் மனைவி உறவு பந்தம் காலம் காலமாக நீடிக்கும். அதனால தான் மாசி மாதத்தில் திருமணம் செய்து கொள்வது நல்லது. அதனால தான் இந்த மாதத்தை திருமண மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் மாசி மாதத்தில் தாலி சரடு மாற்றிக்கொள்ளுதல், அதுக்கடுத்தது பெருக்கி கோர்த்து கொள்ளுதல். அதாவது பெருக்கி தான் கோர்த்து கொள்ளணும், அதை பிரித்து கோக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. மாங்கல்யம், அந்த தாலி சரடை பெருக்கி கோர்த்து கொள்ளக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் பெருக்கி கோர்த்து கொண்டால் தீர்க்க சுமங்கலி யோகம், கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதெல்லாமே அதிகரிக்கும். அதனால தான் இந்த மாசி மாதத்தை அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்கங்க. அதே மாதிரி மாசி மாதத்தை ரெட்டிப்பு மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெட்டிப்பு மாதம்னா நாம் ஒரு வீடு வாங்குகிறோம் அப்படின்னா மறுபடியும் இன்னொரு வீடு வாங்குகிற அளவுக்கு செல்வ வளம் சேரும். அதே மாதிரி இப்போ கிரகப்பிரவேசம் இந்த மாதத்தில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாகவே அந்த கடன்லாம் அடைச்சி இன்னொரு வீடு வாங்குகிற அளவுக்கு உங்களுக்கு வருமானம் அதிகரிக்குங்க. அதனால தான் இந்த மாதத்தில் கிரகப்பிரவேசம் பண்ணுறது நல்லது. அதனால தான் இந்த மாதத்தை ரெட்டிப்பு மாதம். இப்போ நீங்கள் வாடகை வீட்டு கூட இந்த மாதத்தில் மாறுறீங்கன்னா சீக்கிரமாகவே சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் எல்லாமே கிடைக்கும். அதனால் இந்த மாதத்தை ரெட்டிப்பு மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாதங்களில் மகத்தான மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதே மாதிரி ஏகப்பட்ட விசேஷங்கள் இந்த மாதத்தில் இருக்குதுங்க. தாலிச்சரடு பெருக்கி கோர்த்து கொள்வதன் மூலமாக எல்லா யோகங்களும் அமையக்கூடிய மாதமாக இருக்குதுங்க. மாசி மகம் இந்த மாதத்தில் தான் சிறப்பாக வருகிறது. அந்த மகம் நட்சத்திரத்தில் சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேர் பார்த்து கொள்ளக்கூடிய நாள். அதனால் மாசி மகத்தில் அன்றைக்கு நீர்நிலைகள், ஆறு, கடல், அதுக்கடுத்தது ஏரி, இந்த மாதிரி நீர்நிலைகள் எல்லாமே புனிதத்தன்மை அடைகிறது. அந்த நாளில் நாம் நீராடினால், புனித நீராடினால் நம்முடைய பாவங்கள் எல்லாமே நீங்கி நமக்கு நன்மைகள் உண்டாகும். அதனால் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான திருநாள் கொண்ட மாதம் இந்த மாசி மாதம். மாசி மகத்தன்று மறவாமல் புனித நீராடுவதற்கு தயாராக இருங்க. இன்னொரு பக்கம் கடல் நீராட்டும் சிறப்பான மாதமாக சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி சிவபெருமான் மன்மதனை எரித்து தகனம் செய்த, அதாவது காம தகனம் நிகழ்ந்த மாதம் அப்படின்னு இந்த மாதம் சொல்லப்பட்டிருக்குங்க. திருமால் மகாவிஷ்ணுவாக அவதாரம் எடுத்த மாதம் இந்த மாதம். அதே மாதிரி மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து இந்த பூமியை காப்பாற்றிய மாதம் இந்த மாசி மாதம். அதனால தான் பூமிக்கு சிறப்பு தரக்கூடிய மாதமாக இருக்கிறது இந்த மாசி மாதம் மட்டும்தாங்க. மாசி மக நாளில் தான் அம்பிகை வலம்புரி சங்கில் தாட்சாயினியாக அவதரித்த மாதம் இந்த அற்புதமான மாதம். அவ்வளவு சிறப்பான மாதம். அம்பாள் அவதரித்த மாதம் அப்படிங்கிறது மிக அற்புதமான ஒரு நிகழ்வாகும். சிவபெருமானுடைய 63 திருவிளையாடல்கள், அதிகமான திருவிளையாடல்கள் எல்லாம் நிகழ்ந்த மாதம் இந்த மாசி மாதம். அதனால தான் இதை திருவிளையாடல் மாதம் அப்படின்னு இந்த மாசி மாதம் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி சிவபெருமான் முதலாக லிங்க வடிவிலே லிங்கோத்பவராக வழிபடப்பட தொடங்கிய மாதம் இந்த மாசி மாதம் தான். அப்போது லிங்க வழிபாடு தொடங்கிய மாதமும் இந்த மாசி மாதத்தில் தாங்க தொடங்கி இருக்குது. முருகப்பெருமான் எல்லாமல்ல தம்முடைய தந்தையாகிய சிவபெருமானுக்கு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை உபதேசித்த மாதம் இந்த
இந்த மாசி மாதம். அதுலேயும் பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் பூசம் நட்சத்திரத்தை அன்னைக்கு தான் எல்லாம் வல்ல ஸ்ரீ முருகப்பெருமான் தன்னுடைய தந்தைக்கு வந்து அந்த பிரணவ மந்திரத்தின் ஞான உபதேசத்தை வந்து உபதேசிக்கிறார். அதனால தான் இந்த மாதத்தில் உபநயனம் ரொம்ப நல்லது. பூணூல் அணிந்து கொள்ளுதல், அதுக்கடுத்து வந்து இதெல்லாம் பண்ணிக்கலாம். அதாவது கிரகப்பிரவேசம் பண்ணுறது, அதுக்கடுத்து வேதங்கள் படித்தல், இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப விசேஷமாக அனுசரிக்கப்படுகிறது. அதே மாதிரி பிரகலாதனை கொல்ல வந்த அரக்கியை தீயில் எரித்த மாதமாக இந்த மாதம் இருக்குது. இப்போ அமாவாசை பௌர்ணமி 2 நாள்லையுமே பெரியவங்களுக்கு சிரார்த்தம் திதியெல்லாம் கொடுக்கக்கூடிய சிறப்பு மாதம். பொதுவாக அமாவாசையில் தான் கொடுப்பாங்க. இந்த மாசி மாதம் மட்டும்தான் மாசி மக பௌர்ணமியிலும் வந்து அதாவது சிரார்த்தம் பெரியவங்களுக்கு எல்லாம் நினச்சி திதி கொடுக்கறது எல்லாமே அனுசரிக்கப்படுகிறது. அப்போ ஒரு வித்தியாசமான அதிக சக்தி வாய்ந்த மாதமாக இருக்குதுங்க. மகா சிவராத்திரி இந்த மாதத்தில் தாங்க சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மாசி மக சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நாம் விரதம் இருந்து விநாயகப் பெருமானை வழிபட்டால் நமக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும். ஜயா ஏகாதசி, சத்திலா ஏகாதசி எல்லாமே அனுசரிக்கப்படுகிறது. மாசி அமாவாசையில் பார்த்திங்கன்னா மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலிருந்து எல்லா அம்மன் ஆலயங்களும் பார்த்திங்கன்னா மயான கொள்ளை அப்படிங்கிற ஒரு சிறப்பு நிகழ்வு இந்த மாதத்தில் தாங்க நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. குபேரனுக்கு வந்து கூடுதலாக அதிகாரம் கொடுத்த மாதம், எல்லாமல்ல ஈசன் குபேரனுக்கு அதிக அதிகாரம் கொடுத்த மாதமாக இந்த மாசி மாதம் இருக்குது. அப்போ மாசி மாதத்தில் குபேரனை வழிபடுவதன் மூலமாக நமக்கும் ஸ்ரீ குபேர செல்வங்கள் எல்லாமே வந்து சேரும். இது மாதிரி அடுக்கடுக்காக நம்ம சொல்லிக்கொண்டே போகலாங்க. நாயன்மார்களில் பார்த்திங்கன்னா திருவள்ளுவ நாயனார், எரிபத்தர், காரி நாயனார், கோச்செங்கச்சோழர், இந்த மாதிரியான மிகப்பெரிய நாயன்மார்களுடைய திருநட்சத்திரங்கள் நிறைந்த மாதம் இந்த மாதம். 12 ஆழ்வார்களில் ஸ்ரீ குலசேகர ஆழ்வாருடைய திருநட்சத்திரம் நிறைந்த மாதமாக இந்த மாசி மாதம் இருக்குதுங்க. அதே மாதிரி பாஷ்யக்காரர், அதுக்கடுத்து வந்து ஸ்ரீமத் அனந்தர், அந்த மாதிரியுடைய மகான்களுடைய திருநட்சத்திரங்கள், அதுக்கடுத்து அறிவானந்தர், ராமத்தேவர் உள்ளிட்ட மிகப்பெரிய சித்த புருஷர்களுடைய திருநட்சத்திரங்கள் நிறைந்த மாதமாகவும் இந்த மாதம் இருக்குதுங்க. இன்னொரு பக்கம் வந்து ஸ்ரீமத் ஆச்சாரியர்கள் பலருடைய சிறப்பு வாய்ந்த திருநட்சத்திரங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா திருக்கச்சி நம்பி, திருமலை ஆண்டார், அதுக்கடுத்தது வந்து கந்தாடை ஆண்டார், பிள்ளையோருடைய வில்லாதாசர், அதுக்கடுத்தது வந்து மணக்கால் நம்பி, அதுக்கடுத்தது சிறிய கோவிந்த பெருமாள் உள்ளிட்ட ஸ்ரீமத் ஆச்சாரியருடைய திருநட்சத்திரங்கள் நிறைந்த மாதமாக இருக்குதுங்க. இப்படி ஏகப்பட்ட விசேஷங்கள் கொண்ட மாதமாக இருக்குது. கிரகப்பிரவேசம், திருமணம், அதுக்கடுத்தது வந்து உபநயனம் உள்ளிட்ட பல விசேஷங்களெல்லாம் இந்த மாதத்தில் நாம் செய்யலாங்க. வீடு மாறதா இருந்தாலும் இந்த மாதத்தில் மாறலாங்க. இப்படி ஏகப்பட்ட விசேஷங்களும் சிறப்புகளும் கொண்ட இந்த மாசி மாதம் நமக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது, 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகிறது? மேஷ ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெற்று கேந்திரத்தில் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற அற்புதமான நேரத்தில் இந்த அழகான மாதம் பிறந்திருக்குங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் அதெல்லாம் நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. வீடு மனை வாங்கிறது, சொத்து வாங்கிறது, முன்பணம் கொடுக்கறது, ஏற்கனவே முன்பணம் கொடுத்துருந்தீங்கன்னா மீதி பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டு அதில் வந்து பத்திரப்பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, கட்டின்னு இருக்கிற வீட்டை வந்து நல்ல விதத்தில் கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் பண்ணுறது, அந்த மாதிரி பரபரப்பான சில சுமையான மகிழ்ச்சியான சம்பவங்கள் நிகழ்ந்த மாதம் இதுதாங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு, செல்வாக்கு, கவர்மெண்ட் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது உடனே முடிகிறது, அதெல்லாமே சிறப்பாக இருக்குங்க. ஆனாலும் பாதகாதிபதி சனி பகவானுடன் சூரியன் உட்கார்றதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவங்க படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அவங்களுடைய நட்பு வட்டத்தையும் கண்காணிச்சிங்கன்னா நலமாக இருக்குங்க. புதனும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரம் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். அதிகமான லாபம் கிடைக்கும். புது கடை தொடங்குறதோ அல்லது வந்து புது பிரான்ச் ஏதாவது தொடங்குறது, புது வேலையாட்கள் அமையிறது,
புதுசாக வந்து யாராவது முதலீடு பண்ணுறதுக்கும் வர வாய்ப்பு இருக்குது. இருக்கிற கடையை கொஞ்சம் புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகஸ்தானத்தில் தான் வந்து இந்த மாதம் பிறக்கும்பொழுது இன்றைய தினத்தில் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். சின்ன சின்னதாக உங்களுக்கு சில சலுகைகள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கூட நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு, பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. மகளுக்கு திடீர்னு திருமணம் கூடி வரவும் வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த மாசி மாதம் முழுக்க உங்களுக்கு அருமையாக இருக்கிறதுக்கு ஸ்ரீ முருகப்பெருமானை நீங்கள் வணங்குங்க. மொச்சப்பயிறு நீங்கள் தானமாக கொடுங்க. ஏழை பிள்ளைகளுடைய படிப்புக்கு உதவுங்க. மாசி மாதம் வெற்றிகரமான மாதமாகவும் அதிர்ஷ்டகரமான மாதமாகவும் இருக்குங்க. ரிஷப ராசிக்காரர்களை திடீர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் இருக்க போகுதுங்க. காரணம் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு யோகாதிபதி புதன் சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறாரு. அதனால் திடீர் பணவரவு, பூர்வீக சொத்து கைக்கு வர்றது, பூர்வீக சொத்தை கொடுத்து இன்னொரு சொத்து வாங்கிறது, இந்த மாதிரி திடீர் யோகங்களெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ஒரு சிலர் பூர்வீகத்தில் இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டுங்க. ஏன்னா அவங்களுடைய படிப்புலேயும் அவங்க அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு கல்யாணம் கூடி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரனும் சாதகமான வீடுகளில் இந்த மாதம் முழுக்க சவாரி செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புது வண்டி வாகனம் நீங்கள் வாங்குவீங்க. வீடு மனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இந்த மாதம் முழுக்க உங்களுடைய சுகாதிபதி சூரியனும் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. சூரியன் உங்களுடைய யோகாதிபதி ஆகிய சனி பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு பழைய வேலையை விட்டு புது வேலை அமையிறது அல்லது புது தொழில் தொடங்கிறது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. புதுசாக முதலீடு செய்து நீங்கள் வியாபாரம் தொடங்குவதற்கான சூழலும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் இந்த மாதம் முழுக்க ரொம்ப அருமையாக இருக்கும். லாபம் கிடைக்கும். அதே மாதிரி பழைய பாக்கிகள் அதெல்லாம் வசூலாவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. கடையை கொஞ்சம் பெயிண்ட் அடித்து புதுசாக ஆக்கிறது, அந்த மாதிரி முயற்சிகளையும் நீங்கள் இறங்குவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகமாகுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கி நிற்கும். திடீர் பணவரவு, செல்வாக்கு, பெரிய பதவி கிடைக்கிறது, அரசியலில் வந்து வெற்றி அடைகிறது, இந்த மாதிரி யோகங்கள் எல்லாமே எதிர்பார்க்கலாங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் மேலும் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ சிவபெருமானை நீங்கள் வணங்குங்க. வேர்க்கடலை தானமாக கொடுங்க. ஏழை பெண்ணின் திருமணத்திற்கு ஏதேனும் கொடுத்து உதவுங்க. இந்த மாசி மாதம் அருமையாக இருக்குங்க. மிதுன ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிநாதன் புதன் இந்த மாதம் முழுக்க சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறதுனால எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பயணங்கள், திடீர் பயணங்கள் ஒரு பக்கம் இருக்குங்க. பணவரவும் உண்டு. ஒரு சில கடமைகள் உங்களுக்குன்னு இருக்குது, அதை முடிக்க வேண்டியதாக இருந்தது. அந்த கடமைகள் எல்லாவற்றையும் இந்த மாதத்தில் சிறப்பாக நீங்கள் முடிப்பீங்க. புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் முடிச்சுட்டு வருவீங்க. ஆனால் இந்த மாசி மாதம் முழுக்க செவ்வாய் 8வது வீட்டிலேயே உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் திடீர் செலவுகள், திடீர் விரயச் செலவுகள், அதுக்கடுத்து திடீர் பயணங்கள், சின்ன சின்ன விபத்துகள், வாகன பழுதுகள், மின்சாரத்தையும் கொஞ்சம் கவனமாக கையாளணுங்க. கிச்சன்லேயும் கொஞ்சம் நெருப்பு காயங்கள் படாமல் பார்த்துக்கணுங்க. இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். கூட பிறந்த சகோதரங்களுடன் சின்ன சின்ன விவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க, அந்த வகையில் கவனமாக இருங்க. சூரியன் 9ஆம் இடத்துல சனி பகவானுடன் இருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைப்படுது. அவங்களுக்கு மருந்து மாத்திரைகள் செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். கருத்து மோதல் வராமல் பார்த்துங்க. சுக்கிரன் உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க நல்லா இருக்கிறதுனால வியாபாரம் சிறப்பாக இருக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் எல்லாமே கிடைக்குங்க. கூடுதலாக வாடிக்கையாளர்களும் வருவாங்க. வியாபாரத்தில் வெற்றியும் லாபமும் உண்டுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக வேலை சுமைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும். இருந்தாலும் அதையும் தாண்டி ஜெயிப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார பழைய சம்பவங்களை பேசாமல் இருந்தால் நல்லதுங்க. இந்த மாசி மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ வெங்கடாஜலபதியை வணங்குறது நல்லதுங்க. அதே மாதிரி துவரம்பருப்பு தானமாக கொடுங்க. இந்த மாசி மாதம் அருமையாக இருக்குங்க.
கடகராசிக்காரர்களே, கடந்த ஒரு மாத காலமாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல உட்கார்ந்து கணவன் மனைவிக்குள்ளார சண்டை சச்சரவையும், உங்களுக்கு அடிக்கடி வேனல் கட்டிகள், உடல் சூட்டால் நரம்பு கோளாறுகள், பிரச்சனைகள்லாம் கொடுத்து வந்த சூரியன் இப்போது 8வது வீட்டில் வந்து மறைஞ்சதுனால ஆரோக்கியம் அழகு அதிகமாகுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சில சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைகள் அதெல்லாமே சரியாகுங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கமும் அதிகரிக்குங்க. சுக்கிரன் சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறாரு. அதனால் வண்டி வாகனம் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கடன் பிரச்சனை ஒரு பக்கம் பாடாப்படுத்திட்டு தான் இருக்குது. அஷ்டமத்து சனி ஏற்கனவே நடந்துட்டு இருக்குது. அதோடு சேர்ந்து தனாதிபதி சூரியனும் சேர்ந்து மறைஞ்சிட்டாரு. அப்படி இருக்கும் பொழுது வரக்கூடிய கடனை பார்க்குறதா, ஏற்கனவே வாங்கியிருக்கிற கடனுக்கு பதில் சொல்கிறதா அப்படிங்கிற மாதிரி குழப்பங்கள் இருக்குது. இருந்தாலும் கேது உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு விஐபி மூலமாக சில உதவிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரமும் இந்த மாதம் முழுக்க நல்லா இருக்குங்க. போட்டிகளையும் தாண்டி நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க. அதே மாதிரி கூடுதலாக லாபமும் வர ஆரம்பிக்குங்க. உத்தியோக வகையில் சின்ன சின்னதாக நெருக்கடிகள் இருந்தாலும் மேலதிகாரிகள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே உதவிகரமாகவும் இருப்பாங்கங்க. புதன் சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறதுனால பழைய நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க. ஆனால் அடுத்தவங்களுக்கு கையெழுத்து போட்டு மாட்டிக்காதீங்க. இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. பல்வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லா இருக்குங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ துர்க்கை அம்மனை நீங்கள் வணங்குனீங்கன்னா நலமாக இருக்குங்க. வேர்க்கடலை நீங்கள் தானமாக கொடுங்க. மூடை தூக்கும் தொழிலாளிக்கு உதவுங்க. இந்த மாசி மாதம் அருமையாக இருக்குங்க. சிம்ம ராசிக்காரர்களே, குரு பகவானும் செவ்வாயும் இந்த மாசி மாதம் முழுக்க பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, எதிர்த்தவங்கள்லாம் அடங்குவாங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு, பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்கள் பேசலாம். கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் சனி பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. திடீர்னு உடல் சுகம் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் தினசரி உணவுகளில் கொஞ்சம் கட்டுப்பாடு தேவைப்படுது. அதே போல் சின்ன சின்ன உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி அதெல்லாமே உங்களுக்கு அவசியமாகுதுங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சந்தேகத்தால் சந்தோஷ குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால பழைய சம்பவங்கள் எல்லாம் ஏதாவது பேசிக்கிட்டு உட்கார்ந்துருக்காம அடுத்தது ஆக வேண்டியது எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறது, இதெல்லாம் தாங்க நலமாக இருக்கும். புதன் சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறதுனால விஐபிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. சூரியனும் சனி பகவானும் ஒன்றா உட்கார்ந்துருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லதுங்க. எதிர்த்து பேசுகிறத தவிர்க்க பாருங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து போட வேண்டாம். கண்டகச்சனி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ சரபேஸ்வரரை கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம், எல்லா யோகமும் கிடைக்கும். அதே மாதிரி சாலையோரம் வசிக்கும் ஆதரவற்றவர்களுக்கு துணி, குடை, காலணி இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா நலமாக இருக்குங்க. வாழைக்காயும் தானமாக கொடுங்க. மாசி மாதம் அருமையாக இருக்குங்க. கன்னி ராசிக்காரர்களே, கடந்த ஒரு மாத காலமாக 5ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்களை பாடாப்படுத்தினாருங்க சூரியன். பிள்ளைங்களுக்கு எப்போ பார்த்தாலும் உடம்பு முடியாமல் போயின்னு இருந்தது. நீங்களும் சளி தொந்தரவுன்னு அப்பப்போ மருந்து மாத்திரை சாப்பிட்டுருந்தீங்க. தாய் தந்தைக்கும் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சிக்கல் இருந்துட்டு இருந்தது. அந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து இந்த மாசி மாதத்தில் நீங்கள் வெளியில் வருவீங்க. இந்த மாசி மாதம் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய மாதமாக இருக்குதுங்க. மனசுக்குள்ளார இருந்த கவலைகள், தொந்தரவுகள் அதெல்லாமே வெளியில் ஏறுங்க. எல்லா வகையிலும் கவலையிலிருந்து விடுபட்டு சந்தோஷமாகவும் இருப்பீங்க. 6ஆம் இடத்துல சூரியன் சனி பகவானுடன் உட்கார்ந்துருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். ரொம்ப வருஷமாக நடக்கிற கோர்ட்டு கேஸில் கூட நல்ல தீர்ப்பெல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க.
புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல வேலை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அது வரைக்குமே பணப்புழக்கம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அத்தியாவசிய செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் வீண் செலவுகள்லாம் ஒரு பக்கம் குறைய ஆரம்பிக்குங்க. பழைய கடனில் கொஞ்சம் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புதன் ஓரளவு பரவாயில்ல உங்கள் ராசிநாதன். இருந்தாலும் பழைய நண்பர்கள்ட்ட அதிகமான உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம். உறவினர்கள்ட்டையும் கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் கவனமாக பேசுகிறது பழகிறது ரொம்ப நல்லதுங்க. ராசியிலேயே கேது உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் தொடர்ந்து அக்கறை காட்டுறது நல்லதுங்க. வியாபாரம் போன மாதத்தை விட இந்த மாசி மாதத்தில் ரொம்ப நல்லா இருக்குங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவங்கெல்லாம் மாறுவாங்க. செல்வாக்கு அதிகரிக்குங்க. இந்த மாசி மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மனை நினச்சி வணங்குறது நல்லதுங்க. ஏழை விவசாயிக்கு உங்களாலான உதவிகளை கொஞ்சம் செய்யுங்க. பாசிப்பயிறுங்கிற பச்சை பயிரை தானமாக கொடுங்க. மாசி மாதம் மகத்துவமான மாதமாக உங்களுக்கு இருக்குங்க. துலாம் ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் இந்த மாதம் முழுக்க பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால நினைச்ச காரியங்கள் நிறைவேறும். ரொம்ப நாளாக நீங்கள் முடிக்க முடியாமல் இருந்து வந்த அந்த சொத்து பிரச்சனை அதெல்லாம் தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வீடு கட்டி புதுசாக கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியனும் சனியும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகள் ஏதாவது இருந்தால் உடனுக்குடன் செலுத்த பாருங்கள். பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவங்க நட்பு வட்டத்தையும் கண்காணிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களும் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். மற்றபடி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்கும். தங்கைக்கு திருமணம் கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு புகழ் கௌரவம் ஒரு படி உயர்ந்து கொண்டே போகுங்க. ராகு பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய கடன் பிரச்சனை ஒன்றை பைசல் பண்ணி அப்பாடா இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குங்கிற அளவுக்கு வெளியில் வருவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடையை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்த இடத்துல கடையை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இருக்குதுங்க. அதிகமான லாபமும் இந்த மாதத்தில் கிடைக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் விதவிதமாக வேலை சுமை அதிகமாகுதேன்னு சில நேரங்களில் கவலைப்பட்டாலும் உயரதிகாரிகள் கூப்பிட்டு உங்களை பாராட்டும் போது இந்த மாதம் முழுக்க நீங்கள் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. இந்த மாசி மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ பைரவரை நீங்கள் வணங்குறது நல்லதுங்க. வாய் பேச இயலாதவர்களுக்கு உங்களாலான உதவிகள் பண உதவியோ பொருளுதவியோ செய்ய பாருங்க. பழங்கள் தானமாக கொடுங்க. மாசி மாதம் அருமையாக இருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இந்த மாதம் முழுக்க 3ஆம் இடத்திலேயே உச்சம் பெற்று பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் சுலபமாக நிறைவேறும். சவால்களில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. முடியாதுங்கிறத கூட நீங்கள் முடித்து காட்டுவீங்க. கண்டும் காணாமல் போன சிலர்லாம் வலிய பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உறவுக்காரங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் மத்தியில் இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய புகழ் ஒருபடி உயருங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமான வீடுகளில் சுக்கிரனும் புதனும் பயணம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால மாசி மாதம் முழுக்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. பணவரவும் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களும் இந்த மாதத்தில் நீங்கள் வாங்குவீங்க. பிள்ளைகளுடன் இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. அக்கம் பக்கம் வீட்டுக்காரர்களும் ஆதரவாக இருப்பாங்க. வேலை ஒரு சிலருக்கு புதுசு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சொத்து தகராறு பூர்வீக சொத்து தகராறு எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் இந்த மாதத்தில் நல்ல விதத்தில் முடியும். கோர்ட்டு கேஸ் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. எதிர்பார்த்து ஏமாந்து போன தொகை கொடுத்து ஏமாந்து போன தொகை அதில் ஒரு பகுதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரமும் இந்த மாதம் முழுக்க சொல்லிக்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியனும் சனி பகவானும் உட்கார்ந்துருக்கிறதுனால
அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை காட்டுங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு பணம் கொடுத்து ஏமாந்துட வேண்டாம், கையெழுத்து போட்டும் ஏமாந்துட வேண்டாம். உத்தியோக வகையில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும், ஆனால் வேலை சுமை இருக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதி சூரியன் சனி பகவானுடன் இருக்கிறதுனால சிலருக்கு இடமாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மனை வணங்குங்க, திருநங்கைகளுக்கு உதவுங்க, கடலை பருப்பு தானமாக கொடுங்க. மாசி மாதம் அற்புதமாக இருக்குங்க. தனுசு ராசிக்காரர்களே, கடந்த ஒரு மாத காலமாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்களை கண்டபடி கோபப்பட்டு பேச வச்ச அந்த சூரியன் இப்போது 3ஆவது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அதனால் புது முயற்சியில் எல்லாமே பலிதமாகும். தடங்களாகி பாதியிலே நின்று போன பல காரியங்கள் இந்த மாதத்தில் வெற்றிகரமாக முடியும். பணம் ஒரு சிலர்கிட்ட கேட்டிருந்தீங்க, உங்கள் பணம் நீங்கள் கொடுத்து வச்சதையும் கேட்டிருந்தீங்க, அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. பேங்க் லோனுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் நல்ல விதத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. வீடு மனை வாங்கலான்னு தேடின்னு இருக்கீங்க, ஆனால் ஒன்றும் அமைய மாட்டேங்குது. ஆனால் இந்த மாசி மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரி நல்ல வீடு மனை எல்லாமே அமையுங்க. எல்லா வகையிலுமே இந்த மாதத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாயும் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்கள் அதெல்லாம் சாதகமாக முடியும். பிள்ளைங்களுக்கு திருமணம் கூடி வரும். நல்ல இடத்துல அவங்களுக்கு வந்து வேலையும் கிடைக்கும். நல்ல இடத்துல வாழ்க்கை துணையும் அவங்களுக்கு அமையுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சுக்கிரனும் புதனும் சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. பழைய நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க. உறவுக்காரங்களும் உங்களை மதிக்க தொடங்குவாங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் குரு பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகமாகும். வெளிநாடு போகிறதுக்கு வீசா கிடைக்கும். அங்கே இருக்கிறவங்களுக்கும் நிரந்தரமாக வீசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு திருவண்ணாமலையில் அருள்வாளிக்கும் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரரை ஒரு முறை சென்று தரிசனம் செய்துட்டு வாங்க. தூய்மை பணியாளர்களுக்கு நீங்கள் உதவுங்க. மாதுளம் பழம் தானமாக கொடுங்க. இந்த மாசி மாதம் திடீர் யோகங்களை நிச்சயமாக தருங்க. மகர ராசிக்காரர்களே, கடந்த ஒரு மாத காலமாக உங்கள் ராசிக்குள்ளேயே உட்கார்ந்து எப்போ பார்த்தாலும் மருந்து மாத்திரை சோர்வு களைப்பின்னு பாடாப்படுத்தின சூரியன் இப்போது 2ஆவது வீட்டுக்குள்ளார வந்திருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியம் அழகு அதிகரிக்கும். எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். எதிரிகளும் வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. உங்களுடைய வார்த்தைக்கும் மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியனும் சனி பகவானும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டணுங்க. பதட்டப்பட்டு எல்லார்கிட்டையும் குடும்ப அந்தரங்க விஷயங்களை பேசிட வேண்டாம். யார்கிட்ட எதை பேசணும் தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதிகளாக இருக்கக்கூடிய புதனும் சுக்கிரனும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த மாசி மாதத்தில் பணவரவு உங்களுக்கு அதிகமாகுங்க. அக்கம் பக்கத்தில் கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து கொடுப்பீங்க. அதே மாதிரி இந்த மாதம் முழுக்க பெருமாள் பெயர் உடையவங்க மூலமாக உங்களுக்கு சில உதவிகள், தெலுங்கு பேசுகிறவங்க மூலமாக சில உதவிகள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இந்த மாதம் முழுக்க எதிர்பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு லாபம் கொடுக்கும். வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உத்தியோகத்தில் இருந்த சின்ன சின்ன சவால்கள் அதையும் தாண்டி ஜெயிப்பீங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால யாருக்காகவும் ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து போட்டு சிக்கிக்க வேண்டாம். அந்த வகையில் கவனமாக இருங்க. சகோதர வகையில் சின்ன சின்னதாக செலவுகள் இருக்கும், ஆனால் சகோதர பாசம் இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. இந்த மாசி மாதத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ விநாயக பெருமானை நீங்கள் கும்பிடுங்க. மனநலம் குன்றியவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் உதவுங்க. மிளகு தானமாக கொடுங்க. இந்த மாசி மாதம் அருமையாக இருக்குங்க.
கும்ப ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதிகளாக இருக்கக்கூடியவங்க சுக்கிரனும் புதனும் தாங்க. அந்த 2 கிரகங்களுமே உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க சாதகமாக இருக்கிறதுனால சவால்களில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மறைமுக எதிரிகள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நண்பர்கள் மாதிரி தெரிகிறாங்க, ஆனால் வேறு மாதிரி யோசிக்கிறாங்களேன்னு நீங்கள் சிலரை பார்த்து கொஞ்சம் அதிர்ச்சியும் அடைவீங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சூரியனும் வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தான் இந்த மாதம் முழுக்க நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த வருமான வரி செலுத்துறது, பணம் கட்டுறது, அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆடிட்டரை கேட்டுட்டு அதெல்லாம் கணக்கு வழக்கு என்னன்னு பார்த்துக்கிறது, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரனும் புதனும் பலமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகமாகும். ஆனால் 7.5 சனியில் ஜென்மச்சனி நடக்கிறதுனால ஆரோக்கியமான விவாதங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். பிள்ளைகளால் இந்த மாதம் முழுக்க சந்தோஷம் உண்டு. பொறுப்பாக படிப்பாங்க, பாசமாகவும் இருப்பாங்க. புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் இந்த மாதம் முழுக்க நீங்கள் போய் வருவீங்க. தந்தையாருடைய ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கும். அப்பாவுக்காக சில செலவுகள், மருத்துவ செலவுகள், அதெல்லாம் கூட நீங்கள் செய்ய வேண்டியிருக்குங்க. ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சகோதர வகையில் மனத்தாங்கல்கள்லாம் வரும். விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. அதே மாதிரி வியாபாரம் இந்த மாதம் முழுக்க நல்லா இருக்குது. உத்தியோக வகையிலையும் ஓரளவு பரவாயில்லைங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை சேவிக்கிறது நல்லது. அதே போல் பார்வையற்றவர்களுக்கு உதவுங்க. உலர் திராட்சை தானமாக கொடுங்க. மாசி மாதம் அற்புதமாக இருக்குங்க. மீன ராசிக்காரர்களே, தன பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாசி மாதம் முழுக்க உங்களுக்கு அருமையாக உட்கார்ந்துருக்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இந்த மாதத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிரிகள்லாம் உங்களை பார்த்த உடனே பயந்து ஓடுவாங்க. அதே மாதிரி பணவரவும் உங்களுக்கு நல்லா இருக்குது. அட்வான்ஸ் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டு மீதி பணம் கொடுத்துட்டு அக்ரிமெண்ட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பத்திரப்பதிவு நீங்கள் செய்வீங்க. சொத்துக்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி வீடு கட்டுற வேலை கொஞ்சம் கிடுகிடுன்னு நடந்து கிரகப்பிரவேசமும் கிராண்டாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. விஐபிகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே இந்த மாதத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. புது நட்பு வட்டம் உங்களுக்குன்னு உருவாகுங்க. அதே மாதிரி வியாபாரத்திலேயும் திடீர் லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்க வாய்ப்பு இருக்குது. வேலையாட்கள் ஒத்துழைப்பு தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஏன்னா சூரியனும் சனியும் 12ஆம் இடத்துல சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால வேலையாட்களுக்கு முன்கூட்டியே முன்பணம் அதிகமாக தர வேண்டாம். கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக வேலை சுமை இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடிக்கொண்டே போகுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வந்தாலும் உங்களுக்கு சாதகமாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்யோன்யம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி பழைய நண்பர்கள் உறவினர்கள்லாம் வீடு தேடி வந்து பேசுவாங்க. மகளுக்கு கல்யாணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது. மகனுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகளை கும்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. கால்களை இழந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. தேங்காய் தானமாக கொடுங்க. மாசி மாதம் அமோகமாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, எல்லா வகையிலும் வெற்றியையும் சகல சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அற்புதமான மாதமாக இன்று பிறந்திருக்கும் இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.